நமஸ்காரம். பி குருஸ் தமிழ் சார்பாக நான் உங்கள் ஸ்ரீயர். இன்று நம்முடன் மீண்டும் திரிசக்தியார் இணைகிறார். வாருங்கள், அவரை அழைப்போம். நமஸ்காரம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம். நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சொல்லுங்க. ஆஸ் ஆல்வேஸ் நேயர்களே, நாங்கள் 3 டாபிக் பற்றி பேச போகிறோம். முதல் டாபிக் மிகவும் சுவாரஸ்யமானது. இது முன்னால் நீங்கள் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார், இந்த என்னது தாய்மாமன் என்ன திட்டம் சார்? அது தாய்மாமன் திட்டம். சீர். தாய்மாமனுடைய சீர். அது தாய்மாமன் சீரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் இருக்கு. இதுல நிறைய பரிமாணங்கள் இருக்கு நேர்களே. ஒரு பரிமாணத்தை பஞ்ச் அருண் அவர்கள் விளக்கினார். இன்றைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பரிமாணத்தை நம்ம பார்க்க போறோம். ஓவர் டு யூ சார், இதை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட், அதாவது இப்போ ஆர்டர் இந்த தாய்மாமன் ஸ்கீம்ங்கிறது அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாளை அன்னிலேருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மட்டும்தான், தனியார் மருத்துவமனையில் கிடையாது அப்படின்னு சொல்லி அது அனௌன்ஸ் பண்ணாரு. அது அனௌன்ஸ் பண்ணி 1 மாசம் ஆச்சு. 1 கிராம் தங்கம் இல்லையா? 1 கிராம் தங்கம், 1 கிராம் மோதிரமாவே. நான் கூட நம்ம நிகழ்வுலையோ மற்ற நிகழ்வுலையோ பேசியிருந்தேன். இந்த குழந்தைகளுக்கு 1 கிராம் மோதிரம் அப்படின்னு போடுறது கொஞ்சம் அது வித்தியாசமானது. ஏன்னு கேட்டால், ஒரு 6 மாதம் 1 வருஷத்துலலாம் அந்த குழந்தையுடைய கை சீக்கிரமா வளர்ந்துடும். இன்னும் கொஞ்சம் திக்காயிடும், வளர்ந்துடும். வளர்ந்துடுத்துன்னா நம்பர் 1 அந்த மோதிரம் ஃபிட் ஆகாது, ரொம்ப டைட் ஆகிடும். 2வது, அந்த மோதிரத்தை ஜாக்கிரதையா கழட்டணும், இல்லைன்னா கட் பண்ணி எடுக்கணும். ஆமா, கை வளர்ந்துடுத்து மோதிரம் சின்னதா போச்சுன்னா நமக்கே கூட இந்த வயசுக்கு மேல நமக்கு வளராது கை. ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல குழந்தையா இருக்கும்போது அது அந்த மாதிரி வரும்னு சொன்னோம். அது தட் அப்பார்ட், இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்னா, இந்த 4 மாசத்துக்கு செப்டம்பர்லேருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வரைக்கும் 4 மாசத்துக்கு 1,28,000 மோதிரம் ஆர்டர்னு அதுக்கு மட்டும் ஒரு டெண்டர் ஒன்று ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அந்த டெண்டர்ல யாரு ஃபைனல் வின்னர் அப்படின்னால் 2 பேர் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. ஏதோ ஒரு 10-12 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதாகவும் அதில் இவங்க அப்படின்னு யாருன்னு சொன்னால், ஒன்று ஜாஸ் ஆலுகாஸ், ஜேஓஎஸ், அதாவது ட்ரிச்சூரை ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்ட ஜாஸ் ஆலுகாஸ். அவங்களுக்கு 70% ஆஃப் தி ஆர்டர், மொத்த ஆர்டர் என்னவோ இப்போ இந்த டெண்டரில் 1,28,000 மோதிரம்னா 1,28,000 கிராம், வாட் எவர், 1 கிராம் ஈச் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு 70%ம் 30% ஆஃப் தி ஆர்டர் அதே கேரளாவை அல்லது பாலக்காட்டை சேர்ந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ், அதாவது பேஸ் கேரளா, தே பிலாங் டு பாலக்காட் விச் இஸ் இன் கேரளா. ஸோ இது கொடுத்துருக்காங்க. இங்கே இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இது விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்கு. நம்பர் 1 என்னன்னால், ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜுவல்லர்ஸை ப்ரிஃபர் பண்ணக்கூடாது? ஏன்னா இப்போ கேரளாவில் ஜாஸ் ஆலுகாஸோ இல்லை கல்யாண் ஜுவல்லர்ஸோ அவங்க கோல்ட் ஸ்மித்ஸ், அந்த ஆசாரிகள் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, கேரளாவில் இருக்கிற ஆசாரிகள் கோல்ட் ஸ்மித்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம தட்டான்னு கூட சொல்லுவோம், பொற்கொள்ளர். அது இதுவே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எவ்வளோ கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க இந்த கோல்ட் ஸ்மித்ஸ். அதில் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், அந்த வெஸ்டர்ன் சைடு அங்கே மட்டுமே 50,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 50,000 பேருக்கோ இல்லை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம்னு சொல்லக்கூடிய அந்த ஆசாரிகள், பொற்கொள்ளர்கள், இவர்களுக்கு ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் யாருக்காவது ஒரு ஆர்டர் கிடைச்சிருந்ததுன்னா அவங்க தமிழ்நாடு ஆசாரிகளையே யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே அவங்களே மேனுஃபேக்சர் ஒரே இடத்துல பண்ண முடியாது. 1,28,000 பண்ணணும் போது ஒரு ஷார்ட் டயத்தில் பண்ண முடியாது. செப்டம்பர் 15க்கு இன்னொரு 15 நாள் தான் இருக்குது. 15 நாள் தான் கிட்டத்தட்ட 20 நாள் தான் இருக்குது. அதனால்
இதை ஏன் தமிழ்நாட்டுக்கு இல்ல ஆசாரிகள் பொற்கொள்ளர்களுக்கு பயன்படுற மாதிரி பண்ணாமல் கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு பண்ணணும் இப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், அவங்க 2 பேரும் ஜாஸ் என்ன பண்ணிட்டாரு, செய்கூலி சேதாரம் என்பது 0.01 பைசா பர் கிராம். ஒரு மோதிரத்துக்கு 0.1 பைசா இல்லை, 0.1. இன் எஃபெக்ட் வந்து நில் 0 அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்க அப்படின்னு டெண்டர்ல கோட் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து சீல் டெண்டர்ல கோட் பண்ணது வந்து 928 ரூபா ஒரு கிராமுக்கு கூலி சேதாரம். வழக்கமா நம்ம போனோம்னா கூலி சேதாரம்னு போடுவாங்க. அந்த கூலி சேதாரம் 928 ரூபான்னு போட்ட உடனே ஃபுல் டெண்டர் ஜாஸ் அலுகாஸுக்கு போக வேண்டாம்னு யார் நினைச்சாங்க? அவங்க நினைச்சாங்களா, கவர்மெண்ட் நினைச்சதா, இல்லை என்ன காரணத்தினாலேயோ மறுநாளே டெண்டர் முடிஞ்ச அந்த டெண்டர் அந்த 13ஆம் தேதி டெண்டர், அந்த 13ஆம் தேதி டெண்டர் முடிஞ்ச உடனே 14ஆம் தேதியே அவங்க வந்து எங்களுடைய 928 ரூபாய நாங்களும் 0.01 பைசான்னு குறைச்சிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு பல யூகங்களையும் சந்தேகங்களையும் கிளப்பி விட்டது. நீங்க 928 ரூபா வந்து செய்கூலி சேதாரம்னு சொல்லிட்டு நாங்க 700 ரூபாய குறைச்சிக்கிறோம், 500 ரூபாய குறைச்சிக்கிறோம்னா அதுல வந்து கொஞ்சம் ஒரு சென்சிபிளா இருக்கும். ஏறத்தாழ 0 அப்படிங்கிற லெவலுக்கு குறைச்சிக்கிறாங்கனால் அப்ப இந்த 928 ரூபாய் எங்க மேக்கப் பண்ணுவாங்க? தமிழ்ல பாகப்பிரிவினையில ஒரு பாட்டு உண்டு, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ சிவாஜி கணேசன் சரோஜா தேவி பாடினது. பாகப்பிரிவினையில சிவாஜி வந்து இந்த போலியோ அஃபெக்டடா இதுவா வருவார், பிசிக்கலி சேலஞ்சா, அந்த அர்த்தத்துல வரும் அது. இந்த முதல் வரியை மட்டும் பார்த்தா இப்போ நீங்க திடீர்னு 928 ரூபாய் வேண்டான்னு கல்யாண் ஜுவல்லர்ஸ் சொல்றாங்க, வேண்டான்னா குறைச்சிக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? இதை எங்க மேக்கப் பண்ணுவாங்க? அப்ப தங்கத்தோட குவாலிட்டியில தானே மேக்கப் பண்ணி ஆகணும். இப்போ நார்மலா உங்களுக்கு தெரியும் 24 கிராம் அப்படிங்கிறது பியூர் தங்கம், 24 கேரட். அதை வந்து பொதுவா வந்து அதிகமா 22 கேரட் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து செம்பு கலந்துதான் ஆகணும், அப்பதான் தங்கத்தை வளைக்க முடியும். அப்படி இருக்கும்போது பட் அதுவே வந்து 16 வரைக்கும் 14 வரைக்கும் லோயரா போயிடும். பல நகை கடைகள்ல வந்து நம்ம பேர் சொல்ல விரும்பல, பிரபலமான நகை கடைகள்ல 22 கேரட்னு விற்பது எல்லாமே 16 தான் கேரட்டு. செம்பு அதிகமாக கலந்துடுறாங்க. ஏன்னா கோல்டு பிரைஸுக்கும் செம்பு பிரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் 1:10ங்கிற ஏறத்தாழ 1:8 ஆர் 1:10 வித்தியாசம் இருக்கும். இப்போ இன்னைக்கு 13,000 ரூபா வந்து தங்கம் ஒரு கிராம் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா வச்சோம்னா உங்களுக்கு வந்து 1,500 ரூபா 2,000 ரூபாய்க்குள்ளதான் வரும் செம்பு. அதே ஒரு கிராம் இன்னும் கம்மியாக கூட வரலாம். அப்போ அதிகமான செம்பை கலந்தா தங்கம் மிச்சம், லாபம் அதிகமாகும். அப்போ அப்படிதான் பண்ண போறாங்களா? இல்லைன்னா எப்படி 928 ரூபா கம்மி பண்ணாங்க? இது ஒரு பக்கம். இந்த 0.01 பைசாங்கிறது அது எதுக்கு? பேசாம பேக்கேஜா இதான் பிரைஸ், ஆல் இன்க்ளூசிவ் அப்படின்னு போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்காக சொல்றாங்கன்னா, ஏன் அதை போட்டாங்க 0.01 அப்படின்னுடைய தாற்பயம் என்னன்னா, அந்த டெண்டருடைய டேர்ம்ஸ்ல வந்து தங்கம் விலை எவ்வளவு, செய்கூலி சேதாரம் எவ்வளவுன்னு தனித்தனியா கோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறதுனால ஜாஸ் அலுகாஸ் வந்து 0.01 பைசா பர் கிராம்னு போடும்போது இதை விட கம்மியா யாருமே போட முடியாது. அப்போ டெண்டர் அவங்களுக்கு கிடைச்சுதான் ஆகணும், இல்ல கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக யாரோ போட சொல்லி போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு யூகம் வருது. இதை தவிர விமர்சனம் என்னன்னா, 10 வருஷத்துக்கு முன்னால மாண்புமிகு முதல்வர், இப்பொழுதைய முதல்வர் விஜய் அவர்கள் இதே ஜாஸ் அலுகாஸுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா இருந்தார். அப்ப இது வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட் சார். ஒரு நடிகை, அவங்க பேர் வந்து 2ல இருந்து 4க்குள்ள வரும், அந்த நடிகையும் பிராண்ட் அம்பாசிடர் இருந்தாங்களா? அவங்க பல இடங்கள்ல இருந்தாங்க. இதுல இந்த பர்டிகுலர் இதுல இருந்தாங்களா நமக்கு தெரியல. எனக்கு இன்னொரு கேள்வி வருது சார்,
அவங்க வந்து வேறொரு நகைக்கடை பிராண்ட் அம்பாசிடர் இருந்து அந்த நகைக்கடைக்கு இன்னைக்கு ஆர்டர் கிடைக்கலைன்னா சற்று கோபம் வரலாமோ? அப்படி நீங்க சொல்ல முடியாது. நாங்க வந்து அப்படி கோபம் வரக்கூடாது, அவர்களை சாந்தப்படுத்தணும்னா ஜாஸ் அலுகாஸ்ட சொல்லி சப்கான்ட்ராக்ட் கொடுக்க சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. அவங்க பேரும் வெளியில வராது, அது இருக்கவே இருக்கு வழி. எப்படியா இருந்தாலும் ஜாஸ் அலுகாஸ்ல நீங்க இப்போ 1,28,000ல 70%னா 7/2 கிட்டத்தட்ட 85,000 மோதிரம் பண்ணி ஆகணும். 85,000 மோதிரம் வந்து ஷார்ட் டயத்துல பண்ணணும்னா அதை வந்து பல பேர் ஒரு கிராம் மோதிரம் அது என்ன சார்? ஒரு பேப்பர்ல மோதிரம் அப்படின்னு எழுதி காட்டு, அதுதான் மோதிரமா? எனக்கு புரியல சார். 1 கிராம்ல எப்படி மோதிரம் பண்ண முடியும்? 1 கிராம்ல மோதிரம் பண்ணணும்னா அது எவ்வளவு கஷ்டம், அது எவ்வளவு சின்னதா இருக்கும். அதை குழந்தை கையில போட்டு அதுக்கு பதிலா அது உருப்படியா ஏதாவது வேற ஏதாவது அதுக்கு உபயோகமா அந்த 1 கிராம் 13,000 ரூபாய வந்து ஒரு பிக்சட் டெபாசிட்டா போடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 13 14 அது எவ்வளவு வருதோ 15,000 ரூபான்னு வச்சுங்க, ரஃப்லி 13லேருந்து 15 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும்னு வச்சுக்கிட்டா கூட அந்த ரேஞ்சில் உள்ளதை இல்லை, நீங்க அதை குறைச்சி 12,000 ரூபாய போட்டா கூட, பிக்சட் டெபாசிட்டா போட்டா கூட அது அந்த குழந்தை வளரும் போது அதுக்கு 18 வயசு ஆகும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டா வரும். இன்னைக்கு அது 1 கிராமா போட்டு அதை கழட்ட முடியாம கழட்டி அதை கொண்டு போய் நீங்க திருப்பி விற்கும் போது தான் அது எவ்வளவு கேரட்டுங்கிறது, அதோடைய குணாதிசயம், அதோடைய தரம் வந்து அப்பதான் தெரியும். அதை ஜாஸ் அலுகாஸுக்கே திருப்பி போனாதான் வந்து அந்த விலைக்கு எடுத்துப்பான். வேற ஒரு கடைக்கு போனா ஐயா அப்படின்னு சொல்லி அவன் விலையை குறைப்பான். இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல. இதுல இன்னொரு பெரிய விமர்சனம் என்னன்னா, அந்த ஜாஸ் அலுகாஸுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாய் அலுகாஸ். ஜாய்ங்கிறது JOY, ஜாஸுங்கிறது JOS. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. ஒரு பீரியட்ல ஜாய் அலுகாஸ்னு ஒரிஜினலா ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஒன்னா இருந்து பிசினஸ் நடத்தி, அப்புறமா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லயோ தனியா பிரிச்சு ஜாஸ் அலுகாஸ்னு ஆரம்பிச்சாங்க. மொத்தம் அண்ணன் தம்பி, ஒரே ஃபேமிலி. இந்த ஒன்னா இருக்கும்போது அந்த பீரியட்ல இருந்தே அவங்க 2 பேர்லையும் சேர்த்து 800 கோடி ரூபா ஹவாலா தங்கம் கடத்தினதாக, ஹவாலா மூலமாக தங்கத்தை கடத்தினதாக வழக்குகள் CBIயில் நிலுவையில் இருக்கு. அப்படி நிலுவையில் வந்து தங்க கடத்தல் பண்ணுனதா சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு இல்ல, அந்த நிறுவனத்துடைய சம்பந்தப்பட்ட, ஏன்னா அதுல இருந்த ஜாய் அலுகாஸ்ல இருந்த தம்பி தான் ஜாஸ் அலுகாஸ்னு அப்புறம் சப்சிக்வெண்டா ஆரம்பிச்சார். ஜாய் அலுகாஸ்ல இருக்கும்போதே அந்த வழக்குகள்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அவரும் அதுல சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தான் அர்த்தம். இப்ப சம்மந்தப்பட்ட அந்த கடத்தல் தங்கத்துல நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தப்பட்ட அந்த கடத்தல்காரர் என்று குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நீங்க வந்து கொடுத்தது எவ்வளவு நியாயம்? இதுல இந்த தமிழ்நாடு, கேரளா, இங்க தமிழ்நாட்டில் உள்ள பொற்கொள்ளர்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது. இதுல சில பேர் வந்து இன்னும் வித்தியாசமா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த கடைசியில வாங்கிட்டு இப்போ நீங்க தமிழ்ல ஒரு விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அடிக்கடி வரக்கூடிய எந்த சேனல்ல போட்டாலும் இந்த விளம்பரம் வரும். தங்கத்தை வந்து போய் அடகுலாம் வைக்காதீங்க, வித்துடுங்க அப்படின்னு சொல்லி, அது வந்து ஜாஸ் அலுகாஸுடைய விளம்பரம் தான் அது. நீங்க தங்கத்தை கொண்டு போய் அனாவசியமா அடகு வச்சு வட்டி கட்டாதீங்க, வித்துருங்க, உங்களுக்கு லாபம் 15 நிமிஷத்துல உங்க பாக்கெட்ல வந்துடும் சொல்லி, அது யாரோ நடிகர் அதுல வந்து உட்காந்துருப்பாரு, 15 அதோ வந்துருச்சே, கிரெடிட் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு. ஸோ அப்போ அது மறுபடியும் போய் ஜாஸ் அலுகாஸுக்கு விற்கணுமா? இல்லைன்னா இன்னொரு நகைச்சுவையா சொல்றாங்க, அப்படியே கொண்டு போய் அடகு வச்சாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுலேயே அதிகமான கடைகள், சாதாரண மார்வாடி கடைகள், நம்ம அந்த சவுகார்பேட் மார்வாடின்னு சொல்லுவோமே, அந்த கடைகள்லாம் இல்லாமல் இப்பொழுது கார்பரேட் லெவல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் தான். L&Tயும் இறங்கியிருக்காங்க இதுல. L&Tயும் இறங்கியிருக்காங்க. L&T இப்ப இறங்கியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமா வந்து முத்தூட் தான். நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பத்தி நடுவுல ஒரு விமர்சனம் என்ன வந்ததுன்னா, 1 வருஷம் வெயிட் பண்றாங்க, அந்த கண்டிஷன்லயே வந்து 6 மாசம் 1 வருஷத்துல மீட்டுக்கலைன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணலான்னு அந்த டேர்ம்ஸ்ல, பிரிண்டட் டேர்ம்ஸ்ல கைத்து வாங்கிடுவாங்க. அது நம்ம ஆட்கள் யாருமே அடகு வைக்க போகும்போது
இல்லை பேங்க்ல எங்கேயோ கடை வாங்க போகும்போது எந்த இடத்துல பேப்பரில் வெள்ளை பேப்பரில் கொடுத்தா கூட கையெழுத்து போட்டு பணத்தை எப்போ கொடுக்குறேன்னு கேட்டு வாங்கிட்டு வர்றது அது ரொம்ப ஒரு சைக்காலஜி. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வருஷம் ஆச்சுன்னா மோஸ்ட்லி யார் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள மீக்கிறவங்க வந்து லெஸ் தென் 5% ஆஃப் தி டோட்டல் அந்த மார்கேஜ் பண்ணுறவங்க. அப்போ 90%க்கு மேலே 95% 90% மீட்க மாட்டாங்க, அதுக்குள்ள மீட்க முடியாது. அவங்களுக்கு அன்றைக்கி பணம் இருந்தால் அடகு வைக்கிற அவசியமே வராது. அப்போ ஒரு வருஷம் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை உருக்கிடுறாங்க, அதாவது வித்துடுறாங்க. விற்று விற்கிறாங்க, இல்லை உருக்கி விற்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் என்ன அரசியல்வாதிகள் என்ன எதிர்கட்சிகள் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆக ஆர்டரும் கேரளாக்காரருக்கு 2 பேரும் பொற்கொள்ளர்கள் அங்கேயே அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. அதை போய் அடகு வைக்கிறதுனால தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்கிறது முத்தூட்டு, இந்த மாதிரி இன்னொரு முத்தூட் மாதிரியே இன்னொரு 2-3 கேரளா கம்பெனி இருக்குது, பேர்லாம் வேறு வேறு பேரில் இருக்குது, முத்தூட் மாதிரி. அங்கே தான் போய் மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற பணம் பூரா வந்து கேரளாவுக்கு போவதற்கு தானா, அதற்கு தானா முதல்வர் விஜய் வந்து இவ்வளவு பாடுபடுகிறார்? எதற்காக? தமிழ்நாட்டு மக்களுக்கு. இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறாங்க, அது ஒரு விதத்தில் இன்டைரக்ட்லி கரெக்டாக இருக்கலாம். நீங்கள் அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தை மட்டும் சொல்கிறீங்க, அரசு மருத்துவமனைக்கு போகிறதே வந்து ஏழைகள், ரொம்ப ஏழைகள் தான் போகிறாங்க. நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து சின்ன சின்ன தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஏன்னா அரசு ஆஸ்பத்திரி மீது அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அது ஏன் உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தபோது அவங்க அப்பா கலைஞர் அவர்கள் பேரில் அவருக்கு திறந்து வச்ச ஏற்கனவே இந்த கிங்ஸ் இன்ஸ்டியூட்னு இருந்தது கிண்டியில், கிங் இன்ஸ்டியூட், வெரி ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன் ஃபார் அபவுட் 100 years, 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதுக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைன்னு பேரை மாற்றி ஏதோ ஒரு 150 கோடியோ 180 கோடியோ செலவு பண்ணி விரிவாக்கம்னு, எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு தெரியல, செலவு கணக்கு வந்தது 180 கோடியோ என்னமோ, அது போட்டு விரிவாக்கம் பண்ணி அதுக்கு கலைஞர் நூற்றாண்டுன்னு மருத்துவமனை. ஆனால் அவருக்கு திடீர்னு ஏதோ உடம்பு வந்தபோது, அப்போ முதல்வர் ஸ்டாலின் முதல்வராக இருந்தபோது அப்போலோ ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆனார். அப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டலில் வந்து தனியார் ஆஸ்பத்திரியெல்லாம் விட இதுவாக வந்து சிறப்பாக அங்கே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி விளம்பரம்லாம் கொடுத்தீங்களே, முதல்வரே வந்து அங்கே போலையே, நம்பலையே, அப்போ மக்கள் எப்படி நம்புவார்கள்? இப்போ இதே கேள்வி அரசு மருத்துவமனைகளுக்கு பொதுவாக இருக்குது. அமைச்சர்களோ விஐபிகளோ பார்த்தீங்கன்னா யாரும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறதே இல்லை. சரி, அவங்கள விடுங்க, அவங்களுக்கு மோதிரம் வரப்போறது இல்லை, அவங்களுக்கு தேவையும் இல்லை மோதிரம். 1 கிராம் மோதிரம் அவங்களுக்கு எதுக்கு? வேணா கிலோ கணக்கில் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ வந்து கடன் வாங்கியோ இல்லை இன்சூரன்ஸ் மூலமாகவோ அவங்க வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனையில் பல சமயங்களில் போகும்போது ஈவன் ஒரு பிரசவம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஏதோ ஒரு ப்ரீ மெச்சூர்டு பேபி அந்த மாதிரிலாம் வரும்போது நீங்கள் பேசாமல் ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு அவங்களே அமுச்சு விட்டுறாங்க. அப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அமுச்சு விட்டுட்டு தனியார் ஆஸ்பத்திரியில் போய் பிறந்தால் இந்த மோதிரம் நாட் எலிஜிபிள். இது ஆக மொத்தம் உருப்படியாக வந்து எல்லாருக்கும் போய் சேருதா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வரவங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய ஊழல்கள் முறைகேடுகள் வராதா? இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யூகத்தின் அடிப்படையில் எழுப்பப்படும் கேள்வி. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வேற எங்கேயாவது ப்ரைவேட் ஆஸ்பத்திரிக்கு மாற்றி எடுத்துன்னு போய் நாளைக்கு இங்கே பிறந்ததுன்னு சொல்ல மாட்டாங்களான்னா நடக்கும், தவறுகள் நடக்கும். ஆனால் தவறு நடக்குங்கிறதுக்காக ஒரு திட்டத்தையே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து இப்போ உள்ள விமர்சனங்கள். இதில் மொத்தம் 755 கோடியோ இன்னும் அதாவது அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இத்தனையிலையும் இத்தனை விமர்சனங்களையும் தாண்டி இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை. இந்த ஹவாலா தங்கம் கடத்தின வழக்கு இருக்கும்போது ஏன் பண்ணீங்க, ஏன் கேரளாக்காரங்களுக்கு கொடுத்தீங்க, கேரளாக்காரங்களுக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கறது வந்து பெரிய தமாஷானா இப்போ திமுகலேருந்து கேட்குறாங்க. இதே திமுக தான் தூய்மை பணியாளர்கள் வந்து ஆந்திராவில் ராம்கேன்னு ஒரு நிறுவனத்துக்கு, தனியார் நிறுவனத்துக்கு, ஆந்திராவில் இருக்கிற நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தது திமுக தான். ஆந்திரா கொடுக்கலாம், கேரளா அப்பொழுது, இது இப்பொழுது சார், அது வேறு இது வேறு. அதான் அது வந்து அப்போ வந்து அவங்க ஆளுங்கட்சி, அதனால என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ எதிர்கட்சி என்ன வேணாலும் கேட்கலாம். இதுதான் அந்த அரசியல் நியதி. அதனால இது ஒரு பெரிய அளவில் இது ஓடிக்கிட்டு இருக்கு. இது என்ன, இந்த டெண்டர் இப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை ஏதாவது மாற்றம் வருமா? ஏன்னா இப்போ விஜய் அரசு வந்து
தமிழக வெற்றி கழகம்னு சொல்றதை விட தமிழக வாபஸ் கழகம், நான் வேற ஒரு நிகழ்வுல பேசியிருந்தேன், வாபஸ் கழகம்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னு கேட்டா ஒரு ஜோசியர் அப்பாயின்ட் பண்றாங்க, மறுநாளைக்கே கேன்சல் பண்ணிடுறாங்க. டாஸ்மாக்ல ஆன்லைன்ல ஹோம் டெலிவரி லிக்கர் பாட்டில்னு சொன்னாங்க. 2 நாளுக்குள்ள வந்து ஹோம் டெலிவரி கிடையாது, ஆன்லைன்ல புக் பண்ணலாம், ஆனா இங்க வந்து ரசீதை காமிச்சு வாங்கிக்கணும்னு சொல்லி அது பெரிய குழப்பத்துல இருக்கு. ஏன்னா டாஸ்மாக்ல கடைகள்ல என்ன சொல்றாங்கன்னா, பணம் வாங்கி போகும்போது டக்கு டக்குன்னு பணத்தை வாங்கி போறது ஈஸியா 4 பேருக்கு வாங்கி போடுவோம், நீங்க வீட்டுல இருந்து ஆன்லைன்ல அவன் ஏதோ ரசீது கொண்டு வரான், அதை எடுத்து கொண்டு போய் நாங்க கியூஆர் கோடு சரியா இருக்கான்னு கம்ப்யூட்டர்ல பார்த்து அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பாட்டில் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ரெண்டாவது ஆன்லைன்ல பண்ணும்போது அவன் பர்டிகுலர் பிராண்டு கேட்கறான், அவன் அதை ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு உடனே வருவானா, 1 மணி நேரம் கழிச்சு வருவானா, மத்தியானம் வருவானான்னு தெரியாது. அதுக்குள்ள இங்க இந்த பர்டிகுலர் பிராண்டு தீர்ந்து போச்சுன்னா தகராறு பண்றான். ஸோ இந்த ஆன்லைன் வந்து சரி வராதுன்னு ஊழியர்கள் தகராறு பண்றாங்க. அந்த மாதிரி அதாவது அப்போ உடனே வந்து இந்த ஹோம் டெலிவரின்னு முதல்ல சொன்னது வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து முதல்ல ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ண வேண்டியது, அப்புறம் அந்த கம்யூனிஸ்டுகள், அது பேர் என்ன, கரப்பாம்பூச்சி ஜனதா, அது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் யார் யாரெல்லாம் உறுப்பினர்கள் இந்த போராட்டம் பண்ணாங்க. இந்த சமீபத்தில் இந்த சிஜேபி போராட்டம் அங்கே ஜந்தர் மந்தரில் நடந்தபோது தமிழ்நாட்டில் இங்கே சென்னையில் சைதாப்பேட்டையில் அப்புறம் மதுரையில் இங்கெல்லாம் பண்ணாங்க. பேனர் வந்து சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஆனால் பண்ணது பூரா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் மாணவர்கள் இயக்கம் தான் அந்த கொடியோட. அப்போ இந்த போராட்டம்லாம் வந்து யார் பண்ணுறாங்க அப்படிங்கிற உறுப்பினர்கள் யார் என்னங்கிறத கணக்கெடுங்கன்னு சொல்லி தாசில்தார்களுக்கெல்லாம் வந்து சுற்றறிக்கை அனுப்பிச்சாங்க. இது ஒரு பெரிய விமர்சனம் ஆச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எந்த அளவுக்கு பேசிடுச்சுன்னா, நாங்கள் வந்து ஆதரவை விலக்கிக் கொள்வோம் இந்த ஆட்சிக்கு, ஆட்சி கவிழ்ந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்களுடைய ஆதரவு. 2 கம்யூனிஸ்ட் விலக்கிட்டாங்கன்னா 4 சீட்டு போச்சு. இப்போ இடைத்தேர்தல் நடக்காத சமயத்துல 4 சீட்டு குறைஞ்சதுனால் நிச்சயமாக ஆட்சிக்கு ஆபத்து. இந்த ஒரு ஒரு அது மிரட்டலுக்காக சொல்லியிருக்கலாம், ஆனால் நிஜமாவே சொல்றாங்களான்னு தெரியாது. இப்படி பண்ணிட்டாங்கன்னா சிக்கலாயிடும். இப்படி மிரட்டினோடனே உடனடியாக அந்த சர்க்குலர் வந்து வாபஸ் வாங்கப்பட்டு விட்டது, கணக்கு எடுக்க வேணாம் விட்டுருங்க அப்படின்னு. இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்று அவங்க கொண்டு வராங்க, விமர்சனமோ எதிர்ப்போ வருது, உடனே வந்து அதை வந்து இது பண்ணிடுறாங்க, வாபஸ் வாங்கிடுறாங்க. அதனால்தான் தமிழக வெற்றி கழகமா டிவிக்கேன்றது தமிழக வாபஸ் கழகமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது வந்து ஆயிருக்கு. இந்த மோதிர விஷயம் என்ன ஆகுதுன்றது போக போக நம்ம பார்க்கலாம், இது எப்படின்னு பார்ப்போம். மிக்க நன்றி சார். அடுத்தபடியா நம்ம வந்து இந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் தலா ஒரு கார் அரசாங்கம் வழங்கும் அப்படின்னு ஒரு அறிக்கை, இதனை ஒட்டி நிறைய விமர்சனங்களும் வந்திருக்கு, நிறைய பேர் வேண்டான்னு சொல்லிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, இவங்களுக்கு இருக்கிற பணமே ரொம்ப கம்மி. உங்களுக்கு டாஸ்மாக்ல ஒரு நாள் சேல்ஸ் நீங்க நிறுத்திங்கன்னா அடுத்த மாசம் சம்பளம் போகாது கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு. ஒரு நாள் நீங்க நிறுத்தினீங்கன்னா இவங்களுக்கு ஊழியர்களை சம்பளம் போடுறதுக்கு காசு இல்லை. அப்படி இருக்கிற கதிக்கு இது மாதிரி எதுக்கு அனாவசியமாக இது மாதிரி பணத்தை விரயம் பண்றாங்க? ஏன்னா இது வந்து தேர்தல் அறிக்கை இல்லை, நான் அதையும் நான் பாக்குறேன், தேர்தல் அறிக்கை கூட இல்லை. இது ஏன் இப்படி பண்றாங்க சார்? இல்ல, அதுல பெரிய விமர்சனம் என்னன்னா, எம்எல்ஏக்களுக்கு வந்து கார் அவசியமா இல்லையாங்கிறது அந்த எம்எல்ஏ உடைய நிலையை பொறுத்து இருக்கு. தாவேக்காலேருந்து என்ன சமாதானம் சொன்னோம்னா, பல எம்எல்ஏக்கள் புதுசா வந்திருக்கிறவங்களுக்கு காரே இல்லை, தொகுதியில வந்து அவங்க ஒரு 3 லட்சம் வாக்காளர்களை வந்து சந்திக்கணும், தினமும் போய் சந்திக்கிற மாதிரி அவங்க வந்து சந்திக்கணும்னா அவங்களுக்கு கார் அவசியம், அதனால கார் வாங்கி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. உடனடியா வந்து திமுக, அதாவது 234 எம்எல்ஏக்களும் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் உட்பட கார், அதுல ஒரு எம்எல்ஏ வந்து எழுந்து அதை வாங்கி கொடுக்கறது நல்ல இனோவா காரா வாங்கி கொடுங்கன்னு ஸ்பெஷலா பிராண்டெல்லாம் சொல்லி கேட்டார் தாவேக்கா எம்எல்ஏ ஒருத்தர். இதுல வந்து உடனே வந்து ஒரு பாட்டுக்கு பாட்டு ஒரு போட்டியே நடந்தது. என்னன்னு கேட்டா, அவங்க இந்த மன்மத நன்றின்னு பேசினால இந்த அம்மா, அந்த இவங்க அவங்க பேர் என்ன,
கனிமொழி கவுண்டபாளையம் கனிமொழி சந்தோஷ் அவர்கள் வந்து திடீர்னு முதல்வரை பாராட்டி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான் இல்லை அப்படின்னு அவங்க வந்து பெருசா வந்து பாட்டு பாடி முதல்வரை பாராட்டினாங்க, இந்த மாதிரி கார் வாங்கி கொடுக்குறாருன்றதுக்காக. இது நடந்தது. பின்னாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நிதியமைச்சர் மரிய வில்சன் வந்து கருணை இருந்தால் வள்ளலாகலாம், எம்ஜிஆரோட படத்துல வர ஒரு பாட்டு அது. அது பார்த்தீங்கன்னா இது மூன்றும் இருந்தால் தலைவன் ஆகலாம் அப்படின்னு வரிசையா வரும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நினைக்கிற அந்த பாட்டு ஞாபகம் நடுவுல இருந்து வரும் அது பாட்டு, ஒரு ஸ்டான்ஸா. கருணை இருந்தால் வள்ளலாகலாம் அது பாடினாரு. வேற ஏதோ விவசாயிகளை பத்தி பாடும்போது நம்ம சபாநாயகர் அவர் பேர் என்ன, ஜேசிடி பிரபாகர் அவர் என்ன பண்ணாரு, மணப்பாறை மாடு கட்டி மய வரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, அப்படி அது சேர்த்த பணத்தை சிக்கனமா அம்மா கையில பக்குவமா அது அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணுன்னு வரும் அந்த பாட்டு. அதை பாடி காமிச்சாரு. ஸோ இது கிட்டத்தட்ட இப்போ வலைதளம் பூரா என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பாட்டெல்லாம் வச்சு அவர் முன்னால இலங்கை வானொலியில ஐயா அப்துல் ஹமீத் இருந்தார், அவரை இப்போ மறைந்து விட்டார். அவர் வந்து இந்த பாட்டுக்கு பாட்டுன்னு ஒரு சன் டிவியில நடத்தியிருந்தார். சன் டிவில தூர்தர்ஷன் ஏதோ ஒரு டிவியில ரொம்ப பயங்கரமான பாப்புலர். அப்போ அது அவர் அவருடைய அழகான அந்த இலங்கை தமிழ்ல ஈழத்தமிழ்ல பேசுவார். மாவில் முடிந்திருக்கிறது இவருடைய பாட்டு, நீங்கள் இப்பொழுது மாவில் தொடங்கி ஒரு அழகான பாட்டு பாடுங்கள் அப்படின்னு போட்டியாளர் அப்படின்னு சொல்லுவார். அவங்க ஏதோ பார்த்து முடிச்சு ஏதோ முடிப்பாங்க. இருளில் முடிந்திருக்கிறது, எனவே நீங்கள் ஒரு அருமையான பாட்டை ராவில் தொடங்கி பாடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அழகாக அதை ஒருங்கிணைப்பார். அதை எடிட் பண்ணி போட்டு பாடி முடிச்ச உடனே ஆகா அருமையிலும் அருமை, அருமையான புரட்சி தலைவர் பாட்டை பாடினீர்கள், அருமையான இந்த 1950கள் பாட்டை பாடினீர்கள்னு அந்த விழா. அப்போ நான் சொல்றது எப்போ 70 80களில் நினைக்கிறேன். அவர் அப்துல் ஹமீத் ஐயா அவர்கள் 90களில் 80களில் வந்தது. அதை போட்டு எடிட் பண்ணி இப்போ பாட்டுக்கு பாட்டுன்னு சொல்லி இந்த சட்டசபையில் நடக்குது. பாட்டெல்லாம் பாடி முதல்வரை வாழ்த்திட்டாங்க. திமுக எதிர்கட்சி என்ன சொல்லிடுச்சுன்னா, ஒருவேளை ஏசி அனுப்பிச்சிட்டாங்களோ, இவ்வளவு குளிர்மை இருந்ததுன்னா உள்ள அசம்பிளில ஏசி அனுப்பிச்சிட்டாங்களோ. ஆமா, ஏசி அனுப்பிச்சது மட்டும் இல்ல, ஒரு எம்எல்ஏ வேற கேட்டாரு பேசும்போது, முதல்வர் எப்படி சிரிக்கிறார், புன்னகைக்கிறார், எப்படி வந்து ரியாக்ஷன் முகத்தில் காட்டுகிறார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதனால ஒரு எல்இடி முதல்வருடைய முகத்துக்கு மட்டும் ஒரு கேமரா வச்சு, முதல்வருடைய இருப்பிடத்தை நோக்கி ஒரு கேமரா வச்சு, ஒரு பெரிய எல்இடி வந்து மாட்டமா எங்க பின்னாலேருந்து உட்கார்ந்து தாவேக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பார்த்து மகிழ்வதற்காக. அவர் சிரிப்பதை பார்க்க வேண்டும், அவருடைய முக ரியாக்ஷனை பார்க்க வேண்டும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. திமுகலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து திமுகல யாருமே வந்து நாங்கள் கார் வாங்கிக்க மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு 59 பேர் இருக்காங்க, அவங்க வாங்கிக்க மாட்டோம்ட்டாங்க. பிசிக விடுதலை சிறுத்தைகள் வந்து நாங்கள் இதை வரவேற்கிறோம், அவங்க இருக்கிறதே 2 எம்எல்ஏ தான், வரவேற்கிறோம்ட்டாங்க. ரைட்டு, அது அவங்களுடைய விருப்பம். அவங்க பாமக வந்து ரொம்ப சென்சிபிளாக பேசியிருக்காங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே கார் வச்சுருக்கோம், எல்லாருக்கும் எம்எல்ஏக்கு கார் இருக்கு. ஸோ இப்போ அடிஷ்னலாக ஒரு கார் வாங்குறதுல அர்த்தமே இல்லை அரசு செலவில். நீங்கள் அதுக்கு பதிலாக எங்கள் பாமக அந்த 4 தொகுதியில் ஜெயிச்ச தொகுதியில் நெல் கொடவுன் இல்லாமல் நெல்லெல்லாம் வந்து மழையில் வந்து நெல் மூட்டையெல்லாம் ஈரமாகுது, வீணாக போகுது. நீங்கள் மக்களுக்காக அதே பணத்தை செலவு பண்ணி கொடவுன் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நியாயமான ரொம்ப கண்ணியமான ஒரு கோரிக்கை அது. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பாராட்டி பேசுனாங்க பாருங்க, இந்த கனிமொழி சந்தோஷ் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான்னு பாடினாங்களே, அவங்க வந்து எங்களை மாதிரி ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கறது வந்து முதல்வர் வந்து கருணை அப்படின்லாம், அதுக்காக தான் அந்த பாட்டு பாடினாங்க. அவங்களுடைய வேட்பு மனுவை எடுத்து இப்போ திமுக ஐடி விங்லேருந்து எடுத்து போட்டாங்க. வேட்பு மனுவில் பார்த்தா அந்த அம்மா 14 கார் வச்சிருக்காங்க.
அவங்க டிக்ளேர் பண்ணது 14 கார், எல்லா விதமான காரும் இருக்கு. 14 கார்னா உங்களுக்கு எல்லாம் வேற வேற வகையில இருக்கு. 14 கார் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு 15வது கார் எதுக்கு? இதுல அந்த அம்மா வந்து ஏதோ ஏழைன்னு வேற சொல்லிக்கிறாங்க. இன்னொருத்தர் சபரி ஐங்கரன் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ, அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான்லாம் வந்து காரே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு ஆட்டோல வரேன், எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம், முதல்வர் வந்து இப்படி ஒரு வரம் கொடுத்துருக்காரு. கடைசியில் அவர் என்னன்னு பார்த்தா, அவர் வந்து ஒரு பிஎம்டபிள்யூ, ஒரு டிஃபெண்டரு, அப்புறம் ஒரு ஜகுவார் இதுக்கெல்லாம் முன்னால் நின்று போஸ்ட் கொடுத்துருக்காரு. அவருடைய காரா யாருடைய கார்னு தெரியல. அது ஷோரூம் முன்னால போய் போஸ்ட் கொடுத்தாரு சார். ஷோரூம் முன்னால போய் போஸ்ட் கொடுத்தாரு. இல்ல கொடுத்தாரு, ஆனா ஒரு ஷோரூமுக்கே இல்ல சார், அந்த ஷோரூமுக்கே அவர் ஆட்டோல தான் போயிருக்காரு சார். ஆட்டோல போய் ஷோரூம்ல போஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி ஆட்டோல வந்திருக்காரு போல இருக்கு, தெரியல. ஆனா தேர்தல் வாக்குகள் சேகரிப்பதற்காக ஒரு டிஃபெண்டர் கார்ல போயிருக்காரு. அது அவருடையதா யாருடையது யார் பேர்ல இருக்கு நமக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து இப்ப சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 190 பேர்கிட்ட கார் இருக்கு, 234 பேர்ல கணக்கெடுத்தது, அதுல உள்ள ஏதோ அந்த வேட்புமனு கணக்கில் பார்த்ததுல ஒரு காரோ இல்லை அதற்கு மேல வைத்திருக்கிறார்கள். கார் இல்லாதவர்கள் என்றால் ஒரு 40, அந்த டிஃபரன்ஸ் ஒரு 30, 40, 45 பேருக்கு மேலதான். இது வந்து எதுக்கு? அது அநேகமாக அவர்கள் தாவேகா எம்எல்ஏக்கள் தான் என்றால், அதை தாவேகா கட்சி தானே வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு. எதுக்காக மக்களுடைய வரிப்பணம்? ஏன்னு கேட்டா, இப்ப விவசாயிகள் போராட்டத்துல இருக்காங்க. நெல் கொடவுன் கட்டி தரணும், அப்புறம் நெல் கொள்முதல் வேண்டும் என்பதற்காக ஆவின் வந்து ஏற்கனவே போராட்டம் பண்ணாங்க பால் உற்பத்தியாளர்கள். பால் 23ஆம் தேதியிலேருந்து பால் சப்ளையை நிறுத்துவோம்னு சொன்னாங்க. அவங்க 8 ரூபா ஒரு லிட்டருக்கு அதிகமாக கேட்குறாங்க, அதாவது ஒரு பேக்கெட்டுக்கு 4 ரூபான்னு. அரசாங்கம் வந்து அவர்கள் போராட்டம் செய்கிறார்கள் என்றவிட 3 ரூபாய் வந்து ஒரு லிட்டருக்கு ஏற்றி இருக்கிறது விஜய் அரசு, விஜய் தலைமையிலான அரசு. அந்த ஆவின் பால் உற்பத்தி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கூட்டமைப்பு, அந்த நிர்வாக கூட்டமைப்பு தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு 8 ரூபா கேட்டா 3 ரூபா தான் கொடுக்குறீங்க, கேட்டா கஜானா காலி, அதனால இல்லைன்னு அமைச்சர் சொல்றாரு. ஆனா எம்எல்ஏக்கெல்லாம் பணம் கொடுக்கறது ஏன்னு கேட்டால், அது மட்டும் இல்லாம இந்த காருக்கு வந்து பெட்ரோலு, டீசல், இது டிரைவருக்கு அதுக்காக மட்டும் 75,000 ரூபா அடிஷ்னலா அலவன்ஸ் ஒரு எம்எல்ஏக்கும், 25,000 ரூபா உதவியாளருக்காக ஒரு அலவன்ஸ், மொத்தம் 1 லட்சம் ரூபாய் கூட. ஏற்கனவே 1,00,000 சொச்ச ரூபா வந்து ஒரு எம்எல்ஏவுக்கு சம்பளம் வருகிறது. அதை ஏறக்குறைய 2 பங்காக்கியிருக்காங்க இந்த இப்ப திட்டத்துல. நீங்க ஏழை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, பால் உற்பத்தியாளர்கள், செவிலியர்கள் போராட்டம் இன்னும் தொடர்ந்து நடக்கிறது. தூய்மை பணியாளர்கள் அந்த பணி நிரந்தரம் கேட்குறாங்க, எல்லாம் தனியார் மயப்படுத்தினது திரும்பி வாபஸ் வாங்கணுங்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கஜானா காலின்னு சொல்றவங்க எம்எல்ஏக்கு கொடுக்கறதுக்கும், அடிஷ்னல் அலவன்ஸ் கொடுக்கறதுக்கும், காரு கொடுக்கறதுக்கும் மட்டும் பணம் எங்கிருந்து வருகிறது? அப்பொழுது நீங்கள் எம்எல்ஏக்களை வந்து உங்களுக்கு எதிராக இந்த ஆட்சியை விமர்சனம் செய்யக்கூடாது என்று தாஜா செய்வதற்காக கொடுக்கிறீர்கள் அப்படின்ற விமர்சனம் எழுந்திருக்கு. என்னை பொறுத்தவரை இது அரசு பணத்தில் கொடுப்பதை விட இவர் வந்து தாவேகாவிலிருந்து யாருக்கு கார் இல்லையோ அதை கொடுக்கலாம். இப்போ கரூர்ல வந்து இறந்து போனவர்களுக்காக தாவேகாவிலிருந்து தலா 20 லட்சம் கட்சியிலேருந்து கொடுத்தாங்க. மற்ற கட்சியும் ஏதோ கொடுத்தாங்க, பட் தாவேகாவிலேருந்து 20 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. நம்ம இறந்து போனவர்களோட கம்பேர் பண்ணல. அது 8 கோடி ரூபாய் வருது சார். எங்கேருந்து எவ்வளவு பணம் வந்தது உங்களுக்கு? 8 கோடி ரூபாய் வருது. அது நீங்க அந்த 20 லட்சம் ரூபா சொல்றீங்க, 8 கோடி ரூபாய் எங்கிருந்து வருதுன்னு சொல்றீங்க. சில 1000 கோடிகள் வெளிநாட்டில் இருந்து வந்ததாக சில தகவல்கள் சொல்கின்றன, உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள். சார் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார், அதெல்லாம் உண்மையே இல்லை சார். அதெல்லாம் தானா மக்கள் வந்து அவங்களுடைய மனம் நிறைந்து பணத்தை ஒரு கட்சிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு தாவேகாக்கு ஓட் போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க சார். தாவேகா ஒரு ஏழையான பார்ட்டி. அப்ப கரெக்ட். அப்ப நீங்க கேட்ட கேள்வியை பதிலுக்கு உங்ககிட்டயே திருப்பி கேட்கிறேன். அந்த 8 கோடி எங்க இருந்து சார் வந்தது? எங்கிருந்தோ வந்தது இல்லையா சார்? நிறைய பட்சிகள் மேல பறந்ததா கேள்வி. அதான் சொல்றேன், அது எங்கிருந்து வந்ததோ அங்கிருந்தே இதையும் வாங்கி கொடுக்க வேண்டியதானே 40 எம்எல்ஏக்கு.
40 எம்எல்ஏக்கு இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் ஆளுக்கு வந்து ஒரு ஒரு 10 லட்ச ரூபான்னா கூட காரு 10 லட்ச ரூபாய்க்கும் கார் இருக்குது, 20 லட்ச ரூபாய்க்கும் இருக்குது, 15 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, 6 லட்ச ரூபாய்க்கு 5 லட்ச ரூபாய்க்கு கூட கார் இருக்குது. ஏதோ ஒரு கார் வாங்கி கொடுத்து ஆவரேஜாக 10 லட்சம்னு வச்சா கூட 4 கோடி ரூபா தானே வரப்போகுது. 8 கோடி ரூபா எந்த பட்சி உங்களுக்கு மேலிருந்து போட்டதோ அதே பட்சியிடம் கேட்க வேண்டியதானே போட சொல்லி, அவ்வளோதானே. அது இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது. அதாவது அந்த இமேஜ் வைஸ் வந்து இது ஒரு நெகட்டிவான இமேஜை கிரியேட் செய்யுது விஜய் அரசு. அதாவது ஏழை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, பால் உற்பத்தியாளர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை, கஜானாவில் பணம் இல்லை. இந்த தேர்தல் அறிக்கையில் சொன்ன 1000 ரூபா 2500 ரூபாங்கிறது 1000 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க. இன்னும் 1500 ரூபாயை பற்றி எப்போ கொடுப்பேன்னா, நாங்கள் நிதி நிலைமை சரியானது பிறகு கொடுப்போம். நிதி நிலைமை எப்போ சரியாகும்னா நிதி அமைச்சர் வந்து 2 வருஷம் ஆகுங்கிறார். அப்போ 2 வருஷம் கழிச்சு தான் இந்த 2500 ரூபாவில் 1000 ரூபா தான் கொடுத்துட்டு வரீங்க மாதம். இன்னொரு 1500 ரூபா வந்து 2 வருஷம் ஆகும். இப்போ இது கொடுக்கறதுக்கு மட்டும் மொத்தம் 1780 கோடி ரூபா செலவாகுதுன்னு ஏதோ சொன்னாங்க. மொத்த கணக்கு, கார் விலை, இந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து. இதுக்கு மட்டும் எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனதிலையும், மக்கள் மனதில் ஒலிக்கிறது. இது ஒரு யாரோ தவறான ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நம்ம இதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு அதாவது மக்கள் மனதில் ஒரு தவறான எண்ணத்தை இந்த ஆட்சியின் மீது ஏற்படுத்துகிறது என்பதை மறுக்க முடியாது. இந்த திட்டத்தை வாபஸ் வாங்கிவிட்டு தாவேகாவிலிருந்து யாரு எந்த எம்எல்ஏ, ஏன்னா இப்ப திமுக வேணான்ட்டாங்க, அவங்க இதுல அவங்க பேர் என்ன, பாமக வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதிமுக வேணும்னு சொல்லல, வேண்டான்னு சொல்லல, அமுக்கமா இருக்காங்க. அவர் ஏன் எடப்பாடி அமுக்கமா இருக்காருன்னா, அவர் எதையாவது ஒன்று சொல்ல போக வேலுமணி குரூப்ல ஆப்போசிட்டா ஒன்று சொல்ல போறாங்க. இது எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி அவர் அமைதியா இருப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு விட்டுட்டார். அவர் பொதுவா வந்து இப்படிலாம் அனாவசியமா செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு விட்டுட்டார். ஸோ அவரும் வந்து வரவேற்கல, அனாவசியமா செலவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. ஒரு கடுமையான எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கல, மற்றவங்க யாரும் தெரிவிக்கல. விசிகா மட்டும் வரவேற்று இருக்கிறது. கம்யூனிஸ்ட் தான் ஆதரவே வாபஸ் வாங்குவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாந்தப்படுத்துறதுக்காக ஆதவர்ஜுனா பேசும்போது கூட, ஆதவர்ஜுனாவோ யாரோ அமைச்சர் பேசும்போது கூட எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க, இப்போ கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இருக்காங்க, அவங்க கார் இல்லாமல் வரதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் கம்யூனிஸ்ட் ஆதரவை விளக்கிக்கிறேன்னு சொல்றதுனால. ஆக காக்காய் பிடிப்பதற்காக கார், காணாவுக்கு காணா என்றுதான் வந்து பேசப்படுகிறது. தவிர்த்திருக்கப்பட வேண்டியது என்பது என்னுடைய கருத்து, பல அரசியல் கட்சிகளுடைய கருத்து, பொதுமக்களுடைய கருத்தும் மீடியாக்களின் விமர்சனமும் இதே வகையில் தான் செல்கிறது. இது அரசுக்கு எதிரான ஒரு விமர்சனமாகவே திரும்பி இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். மிக்க நன்றி சார். இப்போ 3வது டாபிக் போகலாம், ரொம்ப குவிக்காக அதை முடிச்சுடலாம். ஹோம் மினிஸ்டர், அதாவது அமித்ஷா அவர்கள் வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு. இது வந்து ஒரு சதர்ன் சீஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்று பேசியிருக்குங்க. இதில் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை பற்றும் பேசலாம் சார். நிறைய விஷயம் இருக்குது, பட் வி கேன் அனலைஸ் இட் நெக்ஸ்ட் வீக். ஏன்னா இது இப்போது முடிய போகிறதில்ல. அவர் ஜோசப் விஜய் அவரை பார்க்க போயிருக்காரு. 20 நிமிஷம் தனியாக ஒருத்தரோடு ஒருத்தர் பேசியிருக்காங்க போல். அப்போ வந்து சில படங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பதார்த்தத்தை கொடுப்பதை போல் இருக்கிறது. அது என்ன சார்? அது ஒரு சின்னதா ஒரு பாக்கெட் மாதிரி இருந்தது. அது என்ன பெரிய கிஃப்டா இருந்தா ஓபன் பண்ணி ஏதோ ஒரு ஓவியமோ இல்லை ஏதாவது ஒரு கலை சிற்பமோ இருந்தா வெளிப்படையா அப்படி கொடுத்துருப்பாரு. இவ்வளோண்டு ஒரு பாக்கெட் மாதிரி தான் இருந்தது. எனக்கு என்னமோ அது வந்து அமித்ஷாவுக்கு வந்து முதல்வர் விஜய் வந்து அல்வா கொடுத்திருப்பாரோ. கரெக்ட் சார், ரைம் ஆகுது. அமித்ஷா ஆ அல்வா ஆ. சார், அல்வா கொடுக்கறதுன்னா தமிழ்ல வந்து பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. நான் சொல்ற அல்வா வந்து திருநெல்வேலி அல்வாங்கிறது, திருநெல்வேலியில ரொம்ப அந்த இருட்டுக்கடை அல்வாங்கிறதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் சார், உலக புகழ் பெற்றது. அது எக்ஸ்போர்ட்லாம் ஆகுது அல்வா, திருநெல்வேலி அல்வா. அதே மாதிரி இங்க திருவையாறு அல்வா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு அல்வா வந்து அசோகா அல்வான்னு ஒன்று இருக்கு. அந்த அல்வா வந்து இந்த கடலை மாவுலேயே என்ன செய்கிறாங்க. அந்த அசோகா அல்வாவும் பிரபலமானது. இந்த மாதிரி ஏதோ ஒரு அல்வா தான் ஒரு பாக்கெட்டில் கொடுத்துருப்பாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல, அது அமித்ஷா அவர்களோ விஜய் அவர்களோ வாயை திறந்து சொன்னால்தான் தெரியும். ஆக
ஏதோ அல்வா கொடுத்திருக்கிறார் என்று தெரிந்தது. ஆனா வந்து அவருக்கு அல்வா கொடுத்தார, அவரு அந்த அல்வா கொடுத்ததுக்கு அப்புறம் நடந்த அந்த தென்மண்டல மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதை சொல்லி முடிச்சிருவோம். ஒரு பெரிய விஷயம் என்ன நடந்ததுனால், டீலிமிட்டேஷன் மறுவரையறை கூடவே கூடாது. 543 இடங்களுக்கு மேல ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில் பாராளுமன்ற எண்ணிக்கை, அதாவது இந்தியாவின் எண்ணிக்கை 543, மேல ஒண்ணு கூட ரைஸ் பண்ணக்கூடாது, மாத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவர் காங்கிரஸ் சிதம்பரம் ஐயா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு 25 வருஷத்துக்கு 543 தான் இருக்கணுங்கிறார். இன்னும் 25 வருஷம் ரொம்ப தூரம் ஆச்சு. ஏற்கனவே பல வருஷங்களாக 543 இருக்கு. இன்னொரு 25 வருஷத்துக்கு. ரெண்டாவது 816 கொண்டு போகும்போது எல்லாருக்கும் 50% ஏற்றம். அது மட்டும் இல்லாம விகிதாச்சாரப்படியும் எதுவும் குறையாம பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்களுடைய பாராளுமன்ற பேச்சிலிருந்து வருவது. இப்ப என்ன, இப்போ அதை விடுங்க, தமிழ்நாட்டில் இப்ப என்னன்னால், இவர் தீர்மானமே இப்பதான் போன வாரம் அதுதான் சொன்ன தமிழக வாபஸ் கழகம் என்று போன வாரம் தான் இந்த டீலிமிட்டேஷன் மறுவரையறை பத்தி அதை எதிர்த்து தீர்மானம் போட்டார். 543க்கு மேல ரைஸ் பண்ணக்கூடாது ஒரு தீர்மானம் ஏற்றப்பட்டது. தீர்மானம் நிறைவேறியது. இப்பொழுது அமித்ஷா அவர்கள் வந்தபோது அந்த தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் அமித்ஷா தலைமையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த மாநாட்டிற்கு தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அவர்கள் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டார். எல்லாரும் எதிர்பார்த்தது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்கார், மத்திய அரசின் கூட்டணியில். பாக்கி எல்லாம் காங்கிரஸ். இப்போ கேரளால காங்கிரஸ் தலைமையிலான UDF, கர்நாடகால காங்கிரஸ், தெலுங்கானால காங்கிரஸ். இதை விட்டா தமிழ்நாடு ஆந்திரா தான். தமிழ்நாடு விஜய், அதுல காங்கிரஸ் அதிகாரத்தில் இருக்கும் தவேக ஆட்சி. அப்ப காங்கிரசுக்கு தொடர்பில்லாமல் ஆனால் பாஜக கூட்டணியிலேயே இருக்கும் முதல்வரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் துணைத் தலைவராக அறிவிப்பார்கள் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் விஜய் அவர்கள், அது கூட ஒரு காரணம், ஒரு லாஜிக் சொல்லலாம். தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில், அது கோவளத்தில் நடந்தது, மாமல்லபுரம் போற வழியில தமிழ்நாட்டில் இடம்பெற்றபடியால் தமிழ்நாட்டு முதல்வருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது சொன்னால் அதுல கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா அதுல முதல்வர் பேசும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, மறுவரையில் தமிழ்நாட்டின் விகிதாச்சாரம் குறையாத வரை பார்த்து கொண்டால் அது எங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டார். ஆனால் சட்டமன்ற தீர்மானத்தில் முழுமையாக எதிர்த்தார். தாவேகா கொண்டு வந்த தீர்மானம் தான் முழுமையாக எதிர்க்கப்பட்டது, நிறைவேறியது. இப்ப என்ன சொல்றாருன்னா, அவர் தான் ஏற்கனவே இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி, ரெண்டாவது இன்னும் இந்த வரைவு திட்டத்தையே, டிராஃப்ட் ப்ரப்போசலையே பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தல, இன்னும் வெளியே இடல. முதல்ல ஒரு டிராஃப்ட் ப்ரப்போசல் வந்தது, அதுக்கப்புறம் எல்லாருடைய கருத்துக்களும் கேட்டு ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா, எந்த மாநிலத்துக்கும் இப்ப இருக்கிற விகிதாச்சாரம், இப்ப தமிழ்நாட்டுக்கு 39னா அது 59ஆவது, 50% ஏறுது. எல்லாருக்குமே அந்த 50% தான், யாருக்கும் 60 ஆகாது, இல்ல 40 ஆகாது. ஒரு உதாரணமா சொல்றேன். அதே மாதிரி இப்போ உள்ள விகிதாச்சாரத்துக்கு குறையாது. தமிழ்நாட்டுக்கு இப்போ 5.18 7.18 ஏதோ ஒன்று பர்சன்டேஜ். 543ல 10%னா 54, உங்களுக்கு 7%னா 7.18 இப்போ இருக்கு, ஏற்கனவே உள்ளது. 543ல 39ன்னா 7.18. அது புதுசாக வரக்கூடிய 816ல் தமிழ்நாட்டுக்கு 59ன்னு வரும்போது 7.23ஆக உயர்கிறது மார்ஜினலா. அப்போ உயர்கிறதே தவிர குறையவில்லை. இது எந்த மாநிலத்துக்கும் குறையாது என்ற ஒரு கொள்கை அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். அந்த கொள்கை அறிவிப்பு ஏற்கனவே எப்பவோ கொடுத்துட்ட போது, இப்ப போய் போன வாரத்துல ஒரு தீர்மானம், இந்த வாரத்தில் தலைகீழாக அவர் பல்டி அடித்து விட்டார். எல்லா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலிருந்து, தினமலர்லேருந்து, எல்லா பத்திரிகைகளிலும். நான் ஒரு உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டில் அதிகமாக பிரபலமான இருக்கக்கூடிய தினத்தந்தியில, தினகரன்ல, எல்லாத்துலேயுமே முதல்வர், அதாவது தாவேக அரசு பல்டி, தமிழக அரசு பல்டி அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னால அப்படி சொல்லணும், இப்ப இப்படி மாத்தி சொல்லணும்னு தெரியல. ஒரு கால் அமித்ஷா அவர்கள் அல்வா கொடுத்திருந்தால் அந்த அல்வாவுடைய சுவை அதனால இவர் சொல்லிட்டாருன்னு சொல்லலாம். இவர் தானே அவருக்கு அல்வாவோ என்னமோ கொடுத்தாரு. அப்போ இவர் ஏன் அரசுக்கு சாதகமாக சொல்வது போல ஒரு பிரமையை உண்டாக்கி இருக்கிறார்.
இதில் உள்ள மர்மம் என்ன? இதுல சதீஷன் அவர்கள் கேரள முதலமைச்சர் பேசும்போது கனிம வளத்துக்காக 3 மாசம் இடைக்கால தடை போட்டிருக்காரு. முதல்வர் விஜய் அரசு போட்டிருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்து மற்ற அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கொண்டு போகக்கூடாது, கொண்டு போவதை தடை செய்திருக்கிறார். இந்த தடையை நீக்க வேண்டும். மற்ற மாநிலங்களுக்கு நீக்கிறீங்களோ இல்லையோ கேரளாக்கு நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முல்லை பெரியாறுல நம்ம எல்லாரும் ஒத்து போகணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, முல்லை பெரியார் நீங்க வேணா நாங்க இப்போ இருக்கிற முல்லை பெரியாரை விட்டுட்டு புது அணையை தமிழ்நாடை ஒட்டியே கட்டுகிறோம். பணம் நாங்க ஃபுல்லா அந்த அந்த புது அணை கட்டுவதற்கு பணத்தை நாங்கள் கேரள மாநிலம் கொடுக்கும். அதோடைய டிசைன், வடிவமைப்பு, உயரம் எல்லாம் தமிழ்நாட்டில் நீங்க முடிவு பண்ணுங்க, நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரி கர்நாடக முதல்வர் திடீர்னு என்ன சொல்லிட்டாருன்னா, மேகேதாடு நாங்க அணை கட்டுறதே எங்களுக்காக அல்ல. கொஞ்ச நாள் முன்னாலதான் சொன்னாரு பெங்களூர்ல குடி தண்ணீரே இல்லை அதனாலதான் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, எங்களுக்காகவே இல்லை, தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி தான் நாங்கள் கர்நாடகாவில் மேகதாடு அணை கட்டுகிறோம். எங்களை விட உங்களுக்கு தான் அது, தமிழ்நாட்டுக்கு தான் அதிக பயனாக இருக்கும்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா எல்லாம் திடீர்னு ஏன் இவ்வளோ நல்லவங்க ஆயிட்டாங்க அப்படின்னு தெரியல. நீங்க விக்ரம் அவர்களுடைய படம், அதை சொல்லி முடிச்சிருவோம். விக்ரம் அவர்கள், நடிகர் விக்ரம் நடித்த படம் ஒன்று, அந்நியன் ஒரு படம். சும்மா அப்படி தலையெல்லாம் அப்படி இப்படி பிரிச்சு இப்படி முன்னாள் விட்டுருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா டபுள் ஆக்ஷன். ரூல்ஸ் ராமானுஜம் அம்பி, ரொம்ப அம்பி சமத்தா இருப்பார், சாதுவா இருப்பார். இவரா இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருப்பார். அந்த கேரக்டர் பேர் அம்பி. ஆனா அதே ஆள் தான் திடீர்னு டபுள் ஆக்ஷன் அர்த்தம், பட் ஆக்சுவலா ஒரே கதாபாத்திரம் தான், அது இப்படி மாறுது. திடீரென்று இந்த தலையெல்லாம் அப்படி பிரிச்சு போட்டுட்டு ஆக்ரோஷமா வீரமா வந்துருவாரு. 10 பேர் அடிப்பாரு, 20 பேர் அடிப்பாரு, அந்த மாதிரி. அது பேர் அந்நியன். எனக்கு என்ன புரியலன்னா, கர்நாடக முதலமைச்சரும் கேரள முதலமைச்சரும் இப்ப இந்த மாநாட்டுக்கு வருவதற்கு முதல் நாள் வரை அந்நியனாக இருந்தவர்கள் திடீரென்று தமிழ்நாட்டில் இந்த மாநாட்டு நடக்கும் பொழுது அமித்ஷாவுக்கு எதிரில் பேசும்போது அம்பியாக மாறிவிட்டார்களே. அந்நியன் அம்பியானதின் மர்மம் என்ன என்பது புரியவில்லை. போக போக இந்த காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னா அந்த வடையை கீழே போட்டுரும் அப்படிங்கிற நம்பிக்கையில, அது மாதிரி தமிழ்நாட்டை பார்த்து, தமிழக முதல்வரை பார்த்து கேரளாவும் கர்நாடகாவும் காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்கே, ஒரு பாட்டு பாடுன்னு சொல்றாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. போக போக இதோடைய விடை நமக்கு மர்மங்கள் விலகும் என்று நினைக்கிறேன். சார், நீங்க இந்த காக்கா பத்தி சொன்ன உடனே இலங்கை பாட்டு ஞாபகம் வருது. இலங்கை காகம்னு ஒரு பாட்டு இருக்கு, போப்பிசை பாடல். அது கேட்டிருக்கீங்களா? வடை வடை என விற்று வந்தால் வாயாடி கிழவி, சுட சுடவென்று சுமந்து வந்தால் சிங்கார கிழவி அப்படின்னு. தென் அவங்க அசட்டு கிழவி தூங்கிட அந்தோ வடையும் போனது, அண்டங்காக்க மூக்கிலே அந்த வடை பறந்தது. அப்போ அங்க ஒரு குள்ளநரி வரும், எந்த வழி நல்ல வழி என்று அந்த யோசித்தாராம். அப்போ இந்த காக்காவை பார்க்கறது. அப்போ பாட்டு பாடும் பறவைகளில் பாங்கானவள் நீ என்றோ, பண்ணோடு ஏதோ வரும் மேலென்றோ, பாடு ஒரு பாடல் என் பாசமுள்ள சிஸ்டரே, நாளெல்லாம் புகழ்வேன் நான் உன்னையே அப்படின்னு இவர் சொல்றாரு, நரி சொல்றது. அப்போ அது இலங்கை காகம் சார், அது தமிழ் காகம் இல்லை, அது எக்ஸ்ட்ரா இன்டெலிஜென்ஸ். இலங்கை காகம் என்ன பண்ணும் அப்படின்னா, வடையை காலில் பற்றி வாயை திறந்து பாடிய இலங்கை காகம் நான் என்று பறந்து போனது. சரி, உங்க கதை ரொம்ப அருமையா இருக்கு. நீங்களும் ரொம்ப அருமையா அதை அழகா நினைவோடு சொன்னீங்க. நம்ம தமிழ்நாடு என்கிற காகம், என்ன முதலமைச்சரை போய் காகம் சொல்லக்கூடாது, நியாயம் இல்லாது. தமிழ்நாடு என்கிற காகம் வடையை கால்களில் பற்றி கொள்ள போகிறதா, பாட்டு பாட போகிறதா, என்ன செய்ய போகிறது? இதை பார்த்து குள்ள நரிகள் என்ன செய்யும்? போக போக தெரியும். மிக்க நன்றி சார். ஆன் தட் நோட், தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பாடல்கள் கூடிய ஒரு சிந்தனை பரிமாற்றம் நாங்கள் மீண்டும் செய்வோம். நமஸ்காரம்.